சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட நடிச்சிட்டீங்க, உலகநாயகனோட நடிச்சிட்டீங்க, தளபதியோட வேற லெவலில் இருந்தது. ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு உங்கள் வாயால் கேட்டது. நாங்கள்லாம் வெயிட்டிங் என்னன்னா தலையோட எப்போ நீங்கள் ஒரு படம் பண்ணுவீங்கன்றதுக்காக வெயிட்டிங். ஏன்னா இது பசங்களோட கொஸ்டின், இந்த கேள்வியை கேட்டே ஆகணும்னு சொன்னாங்க. இல்லை, போகிற இடத்துல நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டே இருக்காங்க. இது வரைக்கும் நடந்தது எதுவுமே நான் திட்டமிடலை. ஸோ அது எஸ் என் பேர் தான் அது. ஸோ அதனால் ஏதோ ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் அது நடந்துரும்னு நானும் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நடக்கிறதா இருந்தது, அப்போ நடக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் நடந்துரும் நானும் நம்புகிறேன். என்ன படத்தில் நான் நடக்கிறதா இருந்தது? எதுக்கு அதை சொல்லிக்கிட்டது? அதான் நடக்கல. பட் we looking forward for that combination, sir. இதே போல் சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க, கொஞ்சமாக சீரியஸாக இருங்க. உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், எல்லாரும் நல்லா இருங்க. ஐ லவ் யூ. ஆக்சுவலாக வந்து உங்களை எல்லாத்துக்கும் வில்லனாகவும் ரொம்ப பிடிக்கும், ஹீரோவும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பர்டிகுலராக உங்களை வில்லனா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு உங்களை வில்லனா ரொம்ப பிடிக்குமா இல்லை ஹீரோவாக ரொம்ப பிடிக்குமா? எல்லாமே கேரக்டர்ஸ் தான். ஆனால் வில்லனா பண்ணும்போது ஒரு பெரிய ஃப்ரீடம் இருக்கும், என்ன வேணால் பண்ணலாம். ஹீரோனா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், வில்லனுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. அதனால் வந்து அது ஒரு ஃப்ரீடம். அது உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு ஒன்று மட்டும் தான் இருக்குது. ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ. நீங்கள் சந்தோஷமாக இருங்க, சோஷியல் மீடியா பாருங்கள், அது ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் அதில் எது தேவை எது தேவைன்னு பிரித்து பார்க்குற அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் நம்பாதீங்க. நிறையா வருது, நிறைய குப்பைகள் இருக்குது. அது முக்கியமாக உங்களுடைய மூளைகளை குறி வச்சு தான் அந்த குப்பைகள்லாம் இருக்குது. அதில் எது உங்களுக்கு தேவை எது தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. காலம் ரொம்ப அற்புதமானது, ஆனால் அது ரொம்ப குறைவாக இருக்குது. அதோடய வேல்யூ வந்து கடந்து போனதுக்கப்புறம் தான் தெரியும். அதனால் தயவு செஞ்சு அதை மட்டும் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். மற்றபடி வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் வரம் தான். சந்தோஷமாக இருங்க. Thank you.